வணக்கம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள பழங்கால எச்சரிக்கைகள் இன்றைய நவீன யுகத்தில் நாம் சந்திக்கும் நச்சுத்தன்மையான நட்பு வட்டங்களிலிருந்து தப்பிக்க ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இந்த விளக்கப்பதிவில் அதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போது நீங்களே யோசித்து பாருங்கள், ஒருவருடைய முழுமையான வீழ்ச்சி என்பது என்ன ஒரே இரவிலா நடந்து விடுகிறது? கண்டிப்பாக கிடையாது. நாம் பெரிதாக கண்டுகொள்ளாத, மிக சாதாரணமாக நினைக்கும் சிறிய சிறிய தவறான முடிவுகள்தான் நம்மை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கின்றன, இல்லையா? நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு வழிகாட்டியாக 5 முக்கிய விஷயங்களை நாம் இப்போது கடந்து செல்லப் போகிறோம். அதாவது, பழங்கால ஞானம், சிறிய சமரசங்களால் வரும் ஆபத்து, ஏமாற்று வேலைகளை கண்டுபிடிப்பது, நமது தனிப்பட்ட எல்லைகளை பாதுகாப்பது மற்றும் ஞானத்தை புறக்கணித்தால் என்ன நடக்கும், இதை அனைத்தையும் தான் நாம் பார்க்கப் போகிறோம். முதல் விஷயம், நவீன வலைகளிலிருந்து தப்பிக்க பழங்கால ஞானம் எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்போம். கடவுளின் கட்டளைகளை ஏதோ அப்போது கேட்கும் ஆலோசனைகளாக நினைக்கக்கூடாது. மாறாக, நம் வீட்டில் இருக்கும் மிகவும் அன்பான ஒரு குடும்ப உறுப்பினரை எப்படி போற்றுவோமோ அதே போல இந்த அறிவுரைகளையும் நாம் நெஞ்சார போற்ற வேண்டும். இதுதான் ஆரம்ப புள்ளி. இதன் மையக்கருத்து என்னவென்றால், இந்த ஞானம் நம் மனதில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் தினமும் கடந்து செல்லும் நச்சுத்தன்மையான சூழல்களுக்கு எதிராக அது ஒரு உறுதியான கவசமாக செயல்படும். அடுத்ததாக, இந்த சிறிய சமரசங்களால் எப்படிப்பட்ட பெரிய ஆபத்துகள் வருகின்றன என்று பார்க்கலாம். குறிப்பாக தி ஸ்னோபால் எஃபெக்ட் பற்றி பேசலாம். இதில் குறிப்பிடப்படும் ஒரு இளைஞனின் வீழ்ச்சியை கவனித்தீர்கள் என்றால், அவனது சறுக்கல் எடுத்தவுடனே ஒரு பெரிய தவறிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. அது எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். முதலில் 1 மணி நேரம் தவறான இடத்தில் சுற்றித் திரிவது, பின்பு ஒரு நாள் ஞானத்தின் வழிகாட்டுதலை புறக்கணிப்பது, சரி 1 வாரம் நம்மை நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என அதீத நம்பிக்கை கொள்வது. இப்படி இது மெல்ல மெல்ல பெருகுகிறது. இப்படியே சென்றால் ஒரே மாதத்தில் உங்களைச் சுற்றியுள்ள ஆபத்துகளை கூட நீங்கள் உணர முடியாத அளவிற்கு இந்த ஆன்மீக கவனக்குறைவு உங்களை முழுமையாக குருடாக்கிவிடும். இந்த மேற்கோளை பாருங்களேன். தவறான முடிவுகள் பெரும்பாலும் சிறிய சமரசங்கள் மற்றும் மோசமான தீர்மானங்களில்தான் தொடங்குகின்றன. ஒரு மோசமான சூழலை உங்களால தனியாக சமாளிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், பார்த்தீர்களா? அதுதான் நீங்கள் செய்யும் முதல் மற்றும் மிகவும் ஆபத்தான சமரசம் என்று இந்த வழிகாட்டி நமக்கு நினைவூட்டுகிறது. சரி, நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த ஏமாற்று பேச்சுகளையும் முகஸ்துதியையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான். தீய தூண்டுதல்கள் ஒருபோதும் பார்ப்பதற்கு ஆபத்தானதாக தெரிவதில்லை. அதற்கு பதிலாக கேட்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக ஒலிப்பதன் மூலம் அது எப்படி தன் வலையை பின்னுகிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். யாராவது உங்களை உணர்ச்சிபூர்வமாக தவறாக வழிநடத்துகிறார்களா என்பதை கண்டுபிடிக்க இந்த செக்லிஸ்ட் உங்களுக்கு மிகவும் உதவும். அளவுக்கு அதிகமான முகஸ்துதி செய்வது, பொய்யான வாக்குறுதிகளை தருவது, உடனடி இன்பத்தின் மீதான ஆசையை தூண்டுவது, இதனால் எதிர்காலத்தில் வரப்போகும் விளைவுகளை மறைப்பது, இவை எல்லாமே ஆபத்துக்கான மிகவும் தெளிவான அறிகுறிகள்தான். எப்போதுமே இந்த தீய தூண்டுதல்கள் ஒரு உடனடி இன்பத்தையும் தற்காலிக சுதந்திரத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு விற்க முயற்சி செய்யும். ஆனால் அது பின்னால் விட்டுச் செல்லும் பேரழிவையும், எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத நீண்டகால பாதிப்புகளையும் மிகவும் தந்திரமாக உங்களிடமிருந்து மறைத்துவிடும். இதை நாம் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வெளியே இப்படிப்பட்ட வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறன என்பது இப்போது நமக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதனால் உங்கள் தனிப்பட்ட எல்லைகளை பாதுகாப்பதற்கு நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். காதுக்கு இனிமையாக இருக்கும் எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிடாமல் உங்களை தற்காத்துக் கொள்ள சில நடைமுறை படிகள் இங்கே இருக்கின்றன. இந்த 4 படிகளை பாருங்கள். உங்கள் மனதை கவனமாக பாதுகாப்பது, தவறுகளை தூண்டும் சூழல்களை தவிர்ப்பது, கடவுளின் வார்த்தையோடு எப்போதுமே இணைந்திருப்பது மற்றும் தினமும் ஞானத்தை தேடுவது. இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால், ஒரு நெருக்கடி வருவதற்கு முன்பாகவே உங்கள் நல்வாழ்வை மதிக்கும் நல்ல நண்பர்களை உங்களால் மிகவும் எளிதாக அடையாளம் காண முடியும். சரியான சிந்தனை இல்லாமல் வெறும் ஆசையை மட்டும் நம்பி முன்னேறுவது மிகவும் ஆபத்தானது. உங்களுக்காக காத்திருக்கும் அந்த ஆபத்தை கொஞ்சமும் உணராமல் நேராக ஒரு பொறிக்குள் மிகவும் நம்பிக்கையோடு நடப்பதற்கு இது சமம். இறுதியாக நாம் பார்க்கப் போவது ஞானத்தை புறக்கணிப்பதன் விளைவுகள். நாம் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாத யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நம் செயல்களை ஒருபோதும் அதனுடைய விளைவுகளிலிருந்து பிரிக்க முடியாது.
இந்த அட்டவணையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் எடுக்கும் மோசமான முடிவுகள் நிஜமான வலியை மட்டும்தான் தரும். ஞானத்தின் குரலை புறக்கணித்தீர்கள் என்றால் அது உங்கள் தனிப்பட்ட இழப்புக்குத்தான் வழிவகுக்கும். ஏதோ கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக தற்காலிக இன்பங்களை தேடி ஓடுவது எதிர்காலத்தில் ஏற்படும் பெரும் துயரங்களை ஒருபோதும் தடுக்காது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் நிச்சயமாக ஒரு விளைவு இருக்கிறதே என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். எச்சரிக்கைகளை புறக்கணிப்பது அதன் விளைவுகளை நீக்கிவிடாது என்ற இந்த வார்த்தைகளை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளின் அறிவுரைகள் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டவை அல்ல, மாறாக இதுபோன்ற துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்குமே வழங்கப்பட்டுள்ளன. இந்த விளக்கப்பதிவின் முடிவில் நான் உங்களிடம் ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறேன். இப்போதே ஞானத்தை பொக்கிஷமாக போற்றுபவர்கள்தான் மற்றவர்களை வீழ்த்திய அந்த வலைகளில் விழாமல் தவிர்க்கும் திறனை பெறுகிறார்கள். அதனால் துன்பம் வரும் வரை காத்துக் கொண்டிருக்கப் போகிறீர்களா? இல்லை, இன்றே உங்கள் பாதையை பாதுகாக்க ஞானத்தை அனுமதிக்கப் போகிறீர்களா? நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், தவறான பாதையை விட்டு விலகுவாய், உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு, அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு இளைஞன் நடந்தான், தன் எண்ணம் போலவே பயணமானான். ஞானத்தின் குரலை கேட்கவில்லை, அதனால் ஆபத்தை உணரவில்லை. சிறு தவறு பெரியதாக மாறும், கவனமில்லா மனம் கீழே போகும். தேவன் சொன்னதை நினைவில் கொள், அவரின் சத்தியம் உன்னை காக்கும். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், தவறான பாதையை விட்டு விலகுவாய், உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு, அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். இனிமையான வார்த்தைகள் கேட்டான், இதயம் தருவேன் என்று நம்பினான். ஆனால் அதன் பின்னால் இருந்தது தவறின் பாதை என்பதை அறியவில்லை. உலகம் பல குரல்கள் பேசும், உண்மை மற்றும் ஞானம் காட்டும், தேவன் வார்த்தை நமக்கு விளக்கு, அதை பிடித்தால் வாழ்வு சிறக்கும். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், தவறான பாதையை விட்டு விலகுவாய், உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய், வாழ்க்கை மாற்றுவாய், தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய், அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு, அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். ஞானம் சொல்லும், விழித்திரு நண்பா, உண்மையை விட்டு விலகாதே அன்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நில்,
வைத்துவாய் உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்போம். கர்த்தரின் வழியிலே வெற்றி பெறுவோம். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். தவறான பாதையை விட்டு விலகுவாய். உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு. அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு இளைஞன் நடந்தான். தன் எண்ணம் போலவே பயணமானான். ஞானத்தின் குரலை கேட்கவில்லை, அதனால் ஆபத்தை உணரவில்லை. சிறு தவறு பெரியதாக மாறும். கவனமில்லா மனம் கீழே போகும். தேவன் சொன்னதை நினைவில் கொள். அவரின் சத்தியம் உன்னை காக்கும். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். தவறான பாதையை விட்டு விலகுவாய். உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு. அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். இனிமையான வார்த்தைகள் கேட்டான். இதயம் தருவேன் என்று நம்பினான். ஆனால் அதன் பின்னால் இருந்தது தவறின் பாதை என்பதை அறியவில்லை. உலகம் பல குரல்கள் பேசும். உண்மையை மட்டும் ஞானம் காட்டும். தேவன் வார்த்தை நமக்கு விளக்கு. அதை பிடித்தால் வாழ்வு சிறக்கும். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். தவறான பாதையை விட்டு விலகுவாய். உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்பாய். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய். அவரின் வார்த்தையே நம் பாதுகாப்பு. அவரின் வழியிலே வெற்றி நிச்சயம். ஞானம் சொல்லும் விடுத்திரு நண்பா. உண்மையை விட்டு விலகாதே அன்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நில். தேவனின் கிருபையில் உறுதியாக நில். அவரின் சத்தம் நம்மை நடத்தும். அவரின் அன்பு நம்மை காத்திடும். ஞானத்தின் பாதையில் நடந்திடுவோம். தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்திடுவோம். ஞானத்தை காப்பாய் வாழ்க்கை மாற்றுவாய். தேவன் சொன்னதை மனதில் வைத்துவாய்.
உண்மையின் வெளிச்சத்தில் என்றும் நடப்போம். கர்த்தரின் வழியிலே வெற்றி பெறுவோம்.